வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ச் மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேங்கிங், அப்புறம் ரிப்போர்ட், இது தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2026 உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 116. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறதுல முதலிடம் பிடித்தது ஃபின்லாந்து. அங்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க மக்கள் அப்படிங்கிறது அர்த்தம். தொடர்ந்து 9 ஆண்டுகளாக ஃபின்லாந்து தான் முதலிடத்தில் இருக்காங்க. 2வது இடத்துல ஐஸ்லாந்து இருக்காங்க. 3வது இடத்துல டென்மார்க் இருக்காங்க. நம்ம இந்தியா 116வது இடத்துல தான் இருக்கோம். கடைசி இடத்துல, அதாவது 147வது இடத்துல ஆப்கானிஸ்தான் நாடு தான் இருக்குது. இதை ஆய்வு பண்ண அமைப்பு அமெரிக்காவுடைய கேலப் ஆய்வு நிறுவனம், ஐநாவின் நிலையான வளர்ச்சி தீர்வுகள் அமைப்பு, அப்புறம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், இவங்க எல்லாம் சேர்ந்து இதை ஆய்வு பண்ணியிருக்காங்க. உலக மகிழ்ச்சி தினம் அப்படிங்கிறது மார்ச் 20ஆம் தேதி. அடுத்தது 2026 உலக தீவிரவாத குறியீட்டில் முதலிடம் பெற்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். இதில் பார்த்தீங்கன்னா முதலிடம் பெற்ற நாடு பாகிஸ்தான். 2ஆம் இடம் பெற்றது புர்கினா ஃபேசோ அப்படிங்கிற ஆப்பிரிக்க நாடு. 3ஆம் இடம் பெற்றது நைகர் அப்படிங்கிற இன்னொரு ஆப்பிரிக்க நாடு. நம்ம இந்தியா 13வது இடத்துல தான் இருக்கோம். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது ஹுரூன் உலக பணக்காரர்கள் பட்டியல் 2026 அடிப்படையில் உலக அளவில் அதிக பணக்காரர்கள் கொண்ட நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பணக்காரர்கள் எந்த நாட்டில் இருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் இருக்காங்க, 2வதாக சீனாவில் இருக்காங்க, 3வதாக நம்ம இந்தியாவில் இருக்காங்க. இந்தியாவிலே அதிகமான பணக்காரர்கள் மும்பையில் தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்தியா மற்றும் ஆசியாவில் முதலிடம் பெற்றது முகேஷ் அம்பானி. அடுத்தது 2025 உலகின் காற்று மாசுபாடு மிகுந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது? இதற்கான ஆன்சர் லோனி. இந்த லோனி அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் காசியாபாத் பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த லோனி நகரம். உலக காற்று மாசுபாடு மிகுந்த நகரங்கள் பட்டியலில் ஐக்யூ ஏர் அப்படிங்கிற அமைப்பு இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதில் முதலிடம் பெற்றது இந்த லோனி நகரம் தான். அடுத்தது உலக தேங்காய் உற்பத்தியில் முதலிடம் பெற்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. உலக அளவில் தேங்காய் உற்பத்தியில் இந்தியாவுடைய பங்கு 30.37% இருக்குது. இப்போ ரீசெண்டாக 2026-27 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் தேங்காய் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறத மத்திய அரசு அறிவித்திருந்தாங்க. அடுத்தது 2024-25 ஜவுளித்துறை ஏற்றுமதியில் முதலிடம் பெற்ற மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. போன நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது 2024-25 நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா ஜவுளித்துறை ஏற்றுமதியில் முதலிடம் பெற்றது தமிழ்நாடு. நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டுடைய பங்கு 21.84% இருக்குது. 2ஆம் இடம் பெற்றது குஜராத். 3ஆம் இடம் பெற்றது மகாராஷ்டிரா. அடுத்தது எஸ்டிஜி இலக்கின்படி 2030க்குள் மகப்பேறு இறப்பு விகிதத்தை எவ்வளவுக்கு கீழ் கொண்டு வர இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது? இதற்கான ஆன்சர் 70. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிஜி அப்படிங்கிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், ஐநாவுடைய நிலையான வளர்ச்சி இலக்குகள் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். மகப்பேறு இறப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு தாய் கர்ப்பமாகறாங்க, அதே மாதிரி மகப்பேறு அடைகிறாங்க, அல்லது பிரசவத்திற்கு பிந்தி 42 நாளுக்குள்ளாடி இந்த டைமில் அவங்க எல்லாம் இறக்குறாங்க அப்படின்னா அதுதான் மகப்பேறு இறப்பு அப்படின்னு கருதப்படுது. இது 1 லட்சம் குழந்தை பிறப்புகளை அடிப்படையாக கொண்டு கணக்கீடு பண்ணுறாங்க. இப்போ 1 லட்சம் குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா அதில் எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் கணக்கு பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1 லட்சம் குழந்தை பிறப்புகளுக்கு 70க்கும் குறைவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஐநா சபை இலக்கு வச்சுருக்காங்க. அந்த இலக்கை நம்ம இந்தியாவும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்தியாவில் 2023ஆம் ஆண்டு 24,700 மகப்பேறு மரணம் நிகழ்ந்திருக்கு. ஆனால் 1990ஆவது ஆண்டிலிருந்து ஒப்பிடுகையில் இது 80% குறைந்திருக்கு. 2023ஆம் ஆண்டு இந்தியாவில் 1 லட்சம் பிறப்புகளுக்கு 116 தாய்மார்கள் மரணமடைந்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு இன்ஸ்டியூட் ஃபார் ஹெல்த் மெட்ரிக்ஸ் அண்ட் எவல்யூஷன் அப்படிங்கிற அமைப்பு. இதுவே நம்ம மத்திய அரசுடைய கணக்கெடுப்பு, மாதிரி பதிவு முறை அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அந்த கணக்கெடுப்பின்படி 1 லட்சம் பிரசவத்திற்கு 88 இறப்புகள் நிகழ்ந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நம்ம இதை நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி
இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதையுமே குறைந்த கட்டணத்தில் நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, நீங்கள் இந்த வீடியோ வந்து முழுவதுமே பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் கமெண்ட்ஸில் வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அது மற்றவங்களுக்கு எல்லாமே ஒரு ஊக்கமாக இருக்கும். ஓகே, அடுத்தது விருதுகள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 60வது ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வைரமுத்து. ஞானபீட விருது நம்ம இந்தியாவில் இலக்கியத்திற்காக வழங்கப்பட்ட மிக உயரிய விருது எது அப்படின்னா அது இந்த ஞானபீட விருது அப்படிங்கிறது தான். இப்போ கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு இந்த விருதை வழங்கியிருக்காங்க. இந்த விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் யாரெல்லாம் அப்படின்னா 1975 ஆண்டு பிவி அகிலாண்டம் அப்படிங்கிறவர், அப்புறம் 2002 ஆண்டு டி ஜெயகாந்தன். இவங்க 2 பேருக்கும் தான் கிடைத்திருக்கு. இப்போ 3வதாக இவருக்கு கிடைத்திருக்கு. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, 2025 தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சா தமிழ்ச்செல்வன். இதில் பாருங்கள், நமக்கு அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற முக்கியமான கேள்வி சாகித்ய அகாடமி விருது யாருக்கு வழங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது தான். இது வந்து மொத்தமாக 24 மொழிகளில் இந்தியாவில் வழங்குறாங்க. இதில் நம்ம தமிழில், அதாவது தமிழுக்காக யாருக்கு இந்த சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருக்கு அப்படின்னா சா தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிறவருக்கு தான் கிடைத்திருக்கு. அவருடைய தமிழ் சிறுகதைகளின் தடங்கள் அப்படிங்கிற இலக்கிய ஆய்வு நூலுக்காக தான் அவருக்கு கிடைத்திருக்கு. இதே மாதிரி சாகித்ய அகாடமி அமைப்பு இன்னும் சில விருதுகளை வழங்குறாங்க. அதில் தமிழில் யாருக்கெல்லாம் அந்த விருதுகளை வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பால புரஸ்கார் விருது, இது 2025 ஆண்டுக்கான விருது. விஷ்ணுபுரம் சரவணன் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. இவருடைய ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிற புத்தகத்திற்காக, அப்படிங்கிற நாவலுக்காக தான் இந்த விருதை வழங்கியிருக்காங்க. பால புரஸ்கார் விருது அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு பிடித்தமான புத்தகங்களை எழுதுகிற எழுத்தாளருக்கு கொடுக்கப்படுற விருது. அடுத்ததாக யுவ புரஸ்கார் விருது, இது 2025 ஆண்டுக்கானது. லக்ஷ்மிஹர் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. இது சிறந்த இளைஞர் எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படுற விருது. இங்கே இளைஞர் அப்படிங்கிறது 35 வயதுக்குட்பட்டவங்களை தான் குறிப்பிடுறாங்க. இவருடைய கூத்தொன்று குடிட்டு அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக தான் இந்த விருது அவருக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது, சிறந்த தமிழ் எழுத்தாளர்களுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 1 கோடி பரிசு அறிவித்த எழுத்தாளர் யார்? இதற்கான ஆன்சர் ஜெயமோகன். ஜெயமோகன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான எழுத்தாளர். இவர் என்னென்னா ஒரு புதிய விருது அறிவித்திருக்காரு. அதோடைய பேர் என்ன அப்படின்னா உலக இலக்கியத்திற்கான வாழும் தமிழ் விருது அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு வருஷமும் இந்த விருதை வந்து ஒருத்தருக்கு வழங்குவாங்க அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இதில் வந்து பரிசு தொகையாக ரூபாய் 1 கோடியை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, ஸ்டாக்ஹோம் நீர் பரிசை வென்ற மிக இளவயது நபர் யார்? இதற்கான ஆன்சர் காவே மதானி. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஹோம் நீர் பரிசு இது வந்து தண்ணீருக்கான நோபல் பரிசு அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த அளவு சிறப்பு மிகுந்தது. இதை வந்து மிக இளவயதில் ஒருத்தர் பெற்றிருக்காரு. அவருக்கு 44 வயது ஆகுது. அவர் யார் அப்படின்னா ஐநா சபை கீழே இருக்கிற யுனைடெட் நேஷன் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் ஃபார் வாட்டர் என்விரான்மெண்ட் அண்ட் ஹெல்த் அப்படிங்கிற அமைப்புடைய டைரக்டராக இருக்கார். அதோடைய இயக்குனராக இருக்கார். அடுத்தது, பிரிட்டன் நாட்டின் கௌரவ பட்டம் தற்போது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சந்திரசேகரன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா டாட்டா குழுமத்துடைய தலைவராக இப்போ இருக்கிறவர் சந்திரசேகரன் அப்படிங்கிறவர். அவருக்கு வந்து பிரிட்டன் நாட்டுடைய கௌரவ பட்டம் வழங்கியிருக்காங்க. அந்த பட்டத்துடைய பேர் என்ன அப்படின்னா நைட் கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் அப்படிங்கிறது தான். எதற்காக இவருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா டாட்டா நிறுவனம் பிரிட்டன் நாட்டில் போயிருந்து அவங்களுடைய வர்த்தகத்திற்கு உதவி பண்ணியிருக்காங்க. அதற்காக தான் இவருக்கு இந்த விருதை வந்து வழங்குறாங்க. அடுத்தது, தமிழ்நாட்டில் கலைச்செம்மல் விருதுகள் ஆண்டுதோறும் எத்தனை பேருக்கு வழங்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் 6. ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா மரபு வழி, நவீன பாணி ஓவியம், சிற்ப கலைகளில் சிறந்த 6 கலைஞர்களுக்கு இந்த விருதை வழங்குறாங்க. இது ஒவ்வொரு பேருக்குமே 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் வந்து பரிசு தொகையும் கொடுக்குறாங்க. அடுத்தது, இனி அப்பாயின்மெண்ட் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். கெயில் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் தீபக் குப்தா. கெயில் இந்தியா அமைப்பு, கெயில் அப்படிங்கிறதுடைய விரிவாக்கம் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறது தான். இந்த அமைப்பு 1984 ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் தான் இருக்குது. இப்போ இதோடைய தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக தீபக் குப்தா அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் அரவிந்த் தர்மாதிகாரி.
அடுத்தது, தமிழக ஆளுநர் RN ரவி எந்த மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் மேற்கு வங்காளம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு வங்காளத்துடைய ஆளுநராக இருந்த CV ஆனந்த போஸ் அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. புதிய ஆளுநராக நம்ம தமிழகத்துடைய ஆளுநராக இருந்த RN ரவி அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. தமிழக ஆளுநர் பொறுப்பை கேரள மாநில ஆளுநரான RV ஆர்லேக்கர் கூடுதலாக வகிப்பார் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. நம்ம இப்போ RN ரவி அவர்கள் பற்றி பார்த்தீங்கன்னா தமிழக ஆளுநராக 2021 ஆண்டு செப்டம்பர் அவர் பதவியேற்றார். இதே மாதிரி இன்னும் சில மாநிலங்களில் ஆளுநர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. அது எங்கெங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இமாச்சல பிரதேசத்துடைய ஆளுநராக கவிந்தர் குப்தா அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. தெலுங்கானாவுடைய ஆளுநராக சிவபிரதாப் சுக்லா அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக ஜிஷ்ணு தேவ் வர்மா அப்படிங்கிறவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. நாகாலாந்து ஆளுநராக நந்த் கிஷோர் யாதவ் அப்படிங்கிறவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. பீகார் ஆளுநராக சையது அடா ஹஸ்னைன் அப்படிங்கிறவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. லடாக்குடைய துணைநிலை ஆளுநராக வினய் குமார் சக்சேனா அப்படிங்கிறவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டெல்லியுடைய துணைநிலை ஆளுநராக தரன்ஜீத் சிங் சாந்து அவர்களை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் நம்ம வந்து துணைநிலை ஆளுநர்னு குறிப்பிடுறோன்னா இவங்க எல்லாருமே யூனியன் பிரதேசங்களுடைய ஆளுநர். அதனால தான் அவங்களுடைய பேரில் துணைநிலை ஆளுநர் அப்படிங்கிறதையும் சேர்த்து வருது. அடுத்தது, தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் விஜயராம். இவரை வந்து இப்போ ஆளுநராக பதவியேற்ற RV ஆர்லேக்கர் அவர்கள் வந்து நியமிச்சிருக்காரு. அடுத்தது, பிரிட்டன் நாட்டின் இந்திய உயர் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பெரியசாமி குமரன். இப்போ இதை வந்து இப்படி கூட சொல்லுவாங்க, பிரிட்டன் நாட்டிற்கான இந்திய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா இதுவுமே ஒன்று தான். இவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க, பிரிட்டன் நாட்டில் போய் பணிபுரிவாங்க. இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கு இடையில் இருக்கிற உறவில் பாலமாக செயல்படுவாங்க. இதே மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விக்ரம் துரைசாமி அப்படிங்கிறவரை சீனாவுக்கான இந்திய தூதராக நியமனம் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது, உலக இளைஞர் பாராளுமன்ற கூட்டத்தில் இந்தியா சார்பில் கலந்து கொள்ள தேர்வானவர் யார்? இதற்கான ஆன்சர் ஸ்துதி பிரதான். உலக இளைஞர் பாராளுமன்ற கூட்டம் நடைபெற போது இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா சார்பில் ஸ்துதி பிரதான் அப்படிங்கிறவங்க கலந்து கொள்கிறாங்க. இவங்க 2025 விக்ஷித் பாரத் இளைஞர் நாடாளுமன்ற நிகழ்வில் சிக்கிம் அளவில் வெற்றி பெற்றவங்க. இந்த உலக பாராளுமன்ற கூட்டத்தில் இளைஞர், அதாவது உலக அளவில் பார்த்திங்கன்னா முக்கியமான இளைஞர்கள் இவங்க எல்லாம் வந்து உலக அளவில் இருக்கிற பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இது ஒரு மாதிரி நிகழ்வு. அடுத்தது, இனி கான்ஃபரன்ஸ் மாநாடுகள் அப்புறம் வந்து கூட்டங்கள் இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். 11வது ரைசினா உரையாடல் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. புதுடெல்லியில் இந்த மார்ச் 5 7 வரைக்கும் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஃபின்லாந்துடைய அதிபரான அலெக்சாண்டர் ஸ்டப் அப்படிங்கிறவர் கலந்து கொண்டார். இந்த ஆண்டு இந்த மாநாட்டுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா சம்ஸ்காரா உறுதிப்பாடு இணக்கம் முன்னேற்றம் அப்படிங்கிறது தான். ரைசினா உரையாடல் மாநாடு அப்படிங்கிறது 2016 ஆண்டுலேருந்தே நடைபெற்றுருக்கு. எல்லாமே டெல்லியில் தான் நடைபெற்றிருக்கு. ஏன் அப்படின்னா ரைசினா அப்படிங்கிறது டெல்லியில் இருக்கிற ஒரு மலையை குறிப்பிடுறது. ஓகே, அடுத்தது ரொம்ப முக்கியமான கேள்வி, 2026 G7 உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ். G7 உச்சி மாநாடு இந்த ஆண்டு பிரான்ஸுடைய எவியான் லே பெயின்ஸ் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெறுது. இது ஜூன் 15 தேதியிலிருந்து 17 வரைக்கும் நடைபெறுது. இந்த G7 அப்படின்னு சொல்லும்போது எந்தெந்த நாடுகள் வருது அப்படின்னா அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், கனடா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இதெல்லாம் வருது. G7 கூட்டமைப்பில் நம்ம இந்தியா ஒரு உறுப்பு நாடா அப்படின்னா கிடையாது. ஆனாலும் இந்த G7 உச்சி மாநாட்டிற்கு நம்மளையும் கூப்பிடுவாங்க. அவங்க நம்ம பிரதமர் மோடி போய் கலந்து கொள்வார் இந்த ஆண்டு கூட. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா G7 வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் போய் கலந்து கொண்டார். இது மார்ச் 26 27 இந்த 2 தினங்களில் நடைபெற்றது. பிரான்ஸுடைய தலைநகரான பாரிஸில் நடைபெற்றது. அடுத்தது, சர்வதேச மலேரியா மாநாடு 2026 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. இதை நடத்தின அமைப்பு தேசிய மலேரியா ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, இனி தமிழ்நாடு செய்திகள் பார்க்கலாம். தற்போது எங்கு நிதி நுட்ப கோபுர கட்டடம் திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நந்தம்பாக்கம். இந்த நந்தம்பாக்கம் அப்படிங்கிறது சென்னையில் தான் இருக்குது.
இங்கே வந்து நிதிநுட்ப நகரம் அமைக்க போகிறாங்க. 56 ஏக்கர் பரப்பளவில் அமைக்க போகிறாங்க. அதோடைய முன்னோட்டமாக இங்கே நிதிநுட்ப கோபுர கட்டடம் வந்து திறந்திருக்காங்க. அடுத்தது, தற்போது எங்கு கேபி சுந்தராம்பாள் முழு உருவ வெண்கல சிலை திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கொடுமுடி. இந்த கொடுமுடி அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டத்தில் தான் இருக்குது. கேபி சுந்தராம்பாள் யார் இவங்க அப்படின்னா மறைந்த திரைப்பட பாடகி மற்றும் நடிகை. ஔவையார் வேடம் தரித்து இவங்க நடித்திருப்பாங்க. நம்ம கூட திரைப்படங்களில் பார்த்துருப்போம். அடுத்தது, பாரதியார் பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள தமிழக அரசு தொடங்கிய இன்ஸ்டாகிராம் பக்கம் எது? இதற்கான ஆன்சர் பாரதியார் இல்லம். அடுத்தது, தமிழ்நாட்டில் புற்றுநோய் பாதிப்புகளை கண்காணிக்க உருவாக்கப்பட்ட செயலி எது? இதற்கான ஆன்சர் டிஎன் கிரஸ்ட். இதை உருவாக்கின நிறுவனம் எது அப்படின்னா அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிற அமைப்பு தான். டிஎன் கிரஸ்ட் அப்படின்னா தமிழ்நாடு கேன்சர் ரெஜிஸ்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது தான். அடுத்தது, தமிழ்நாட்டில் முன்னாள் படை வீரர்களுக்கான தங்கும் விடுதி மற்றும் பயிற்சி மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் செங்கல்பட்டு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் புனித தோமையார் மலையில் தான் இதை வந்து அமைக்க போகிறாங்க. இப்போ அதற்கான அடிக்கல் வந்து நாட்டியிருக்காங்க. அடுத்தது, தற்போது எங்கு கற்றணை தூரும் அறிவு சிலை திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மெரினா கடற்கரை. சென்னையில் விவேகானந்தர் இல்லம் பக்கத்தில் மெரினா கடற்கரையில் தான் இதை திறந்து வைத்திருக்காங்க. அடுத்தது, ஜிடி நாயுடு சிலையை முதல்வர் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் கோவை. கோவையில் பார்த்தீங்கன்னா அவினாசி பிரதான சாலையில் வஉசி பூங்கா இருக்குது, அங்கே தான் இதை திறந்து வைத்திருந்தாங்க. அதே மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னையில் பட்டினம்பாக்கம் லூப் சாலை இதோடைய பேரை சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சாலை அப்படின்னு மாற்றம் பண்ணிட்டாங்க. அடுத்தது, எந்த விமான நிலையத்திற்கு சர்வதேச விமான நிலைய அந்தஸ்து வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது? இதற்கான ஆன்சர் மதுரை விமான நிலையம். அடுத்தது, எங்கு நடைபெற்ற அகழாய்வில் டர்பிடோ குடுவை வடிவ பானை ஓடுகள் கிடைத்தன? இதற்கான ஆன்சர் வெம்பக்கோட்டை. இப்போ வெம்பக்கோட்டையில் நடைபெற்ற அகழாய்வில் டர்பிடோ குடுவை வடிவ பானை ஓடுகள் வந்து கிடைத்திருக்கு. டர்பிடோ அப்படின்னா என்னென்னா இந்த ஏவுகணை இருக்குல்ல, அதுதான். அந்த மாதிரி குடுவை இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய பானை ஓடுகள் வந்து கிடைத்திருக்கு. வெம்பக்கோட்டையில் தான் கிடைத்திருக்கு. இந்த வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் தான் இருக்குது. இது வைப்பாறு பக்கத்தில் இருக்குது. ரோமானிய மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளிலிருந்து ஆலிவ் எண்ணெய், ஒயின் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு இது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக 8 இடங்களில் அகழாய்வு பணிகள் நடத்துறதுக்காக மத்திய தொல்லியல் துறை வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அது எங்கெங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். தூத்துக்குடி மாவட்டத்தில் பட்டணமருதூர், தென்காசி மாவட்டத்தில் கரிவலம் வந்த நல்லூர், கடலூர் மாவட்டத்தில் மணிக்கொல்லை, விழுப்புரம் மாவட்டத்தில் ஆதிச்சனூர். ஆதிச்சநல்லூர் கிடையாது, அது வேற. இது வந்து ஆதிச்சனூர் அப்படிங்கிறது. ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இந்த ஆதிச்சனூர் அப்படிங்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. அப்புறம் கோவை மாவட்டத்தில் வெள்ளலூர், அடுத்ததாக சேலம் மாவட்டத்தில் தெங்கனூர் மற்றும் மாங்காடு, அடுத்து சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி, அங்கே 11ஆம் கட்ட அகழாய்வுக்கு. அப்புறம் நாகப்பட்டினத்தில் முக்கிய தலங்கள். இப்போது நம்ம எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா அகழாய்வு தளங்கள் கொடுத்துட்டு அதோடைய மாவட்டங்களையும் கொடுத்துட்டு பொறுத்துகளை கேட்டுடுறாங்க. அதனால் அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, தமிழ்நாட்டின் முதல் இரவு வான் பூங்கா எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கொல்லிமலை. நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையில் அரியூர் சோலைக்காடு அப்படிங்கிற பகுதியில் தான் இதை திறந்து வைத்திருக்காங்க. இதோடைய சிறப்பு அம்சங்கள் பார்த்திங்கன்னா இரவு வான் காட்சிகளை பார்க்குறதுக்கும் விண்வெளி நிகழ்வுகளை பார்க்குறதுக்கும் ஒரு சிறந்த இடமாக இது இருக்குது. இங்கே 3 மேம்பட்ட தொலைநோக்கிகள் வந்து நிறுவியிருக்காங்க. தேவையான நிலையான மின்சாரத்தை வழங்குறதுக்கு சூரிய ஒளி மின்சார வசதியும் இங்கே அமைத்திருக்காங்க. அப்புறம் பகல் நேரங்களில் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா வானியல் குறித்த அறிவியல் கல்வி விழிப்புணர்வு வந்து நடத்துவாங்க. அதற்காக வந்து சில வகுப்புகள் கூட நடத்துவாங்க. அடுத்தது, எங்குள்ள உடன்குடியில் புதிய அனல் மின் நிலைய உற்பத்தி தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தூத்துக்குடி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பெல் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் அமைப்பு தான் இதை அமைத்திருக்காங்க. தூத்துக்குடியில் இருக்கிற உடன்குடியில் புதிய அனல் மின் நிலையத்தை அமைத்திருக்காங்க. அங்கே இப்போ வந்து உற்பத்தியும் தொடங்கியிருக்கு. அடுத்தது, தற்போது திறக்கப்பட்ட தமிழ்நாடு ஒருங்கிணைந்த குடிநீர் குறைதீர் மையத்தின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் புனல் 1916 அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஒருங்கிணைந்த குடிநீர் குறைதீர்வு மையம் அப்படிங்கிறத அமைத்திருக்காங்க. இதை வந்து மார்ச் 4ஆம் தேதி முதலமைச்சர் தொடங்கி வைத்திருந்தார். தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் மற்றும் வடிகால் வாரியத்தால் இது நிறுவப்பட்டிருக்கு. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடிநீர் தொடர்பான புகார்களை விரைவிலேயே சரி செய்வாங்க.
இதற்காக கட்டணமில்லா அழைப்பு வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த 1916 அப்படிங்கிறது. இது ஒரு 24 மணி நேர சேவை. இதற்காக ஒரு இணையதளத்தையுமே அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அது வந்து punal.tn.gov.in அப்படிங்கிறது. இதற்காக ஒரு ஆப்பையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய பேர் புனல் சிட்டிசன் ஆப் அப்படிங்கிறது தான். அடுத்தது, கனவு இல்லம் திட்டம் யாருக்கானது? இதற்கான ஆன்சர் எழுத்தாளர்கள். கனவு இல்லம் திட்டம் இது 2021 ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஞானபீட விருது, சாகித்ய அகாடமி விருது, இந்த மாதிரிப்பட்ட உயரிய விருதுகள் பெற்றவங்களுக்கு வீடு வழங்குவாங்க. அந்த திட்டம் தான் கனவு இல்லம் திட்டம். இதே மாதிரி இன்னொரு திட்டமும் இருக்குது. அது கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது. இது வெறும் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது. அந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் இருக்குல்ல, அது வந்து ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாங்க, அந்த திட்டம். இது பார்த்திங்கன்னா இந்த கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது முக்கியமான விருதுகள் பெற்ற தமிழ் எழுத்தாளர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற திட்டம் தான் இது. இப்போது இந்த ஆண்டில் சிலருக்கு இந்த வீடுகள் கொடுத்துருக்காங்க. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மொழி தமிழ் விருது பெற்ற தாயம்மாள் அரவாணன், அப்புறம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற பொன்னீலன். இவருடைய புதிய தரிசனங்கள் அப்படிங்கிற நூல் தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருந்தது. அப்புறம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற இரா வெங்கடாச்சலபதி, அவருடைய திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படிங்கிற நூலுக்காக அவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருந்தார். அடுத்தது, தமிழகத்தில் 108 ஆம்புலன்ஸ் சேவை வழங்கும் நிறுவனம் இது. இதற்கான ஆன்சர் எம்ரி கிரீன் ஹெல்த் சர்வீசஸ் அப்படிங்கிற அமைப்பு தான். இந்த அமைப்பு தான் நம்ம தமிழ்நாட்டில் 108 ஆம்புலன்ஸ் சேவையை வழங்குறாங்க. இப்போது வாட்ஸ்அப் மூலமாக கூட இந்த 108 ஆம்புலன்ஸ் சேவையை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதற்காக வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன நம்பர்னா 9445030725 அப்படிங்கிறது தான். இந்த நம்பரை நீங்கள் உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணிவிட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணாலே நீங்கள் ஆன்லைன்லேயே வாட்ஸ்அப் மூலமாகவே இந்த 108 ஆம்புலன்ஸை வந்து புக் பண்ணிக்கலாம். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்மளுடைய லைவ் லொக்கேஷனே அதில் ஷேர் பண்ணலாம். அதனால் அந்த ஆம்புலன்ஸ் ஈஸியாக வர முடியும். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் வந்து வர வழியை நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். கனவுகள் மெய்ப்படும் எனும் தலைப்பில் தற்போது எங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் நந்தம்பாக்கம். சென்னையில் நந்தம்பாக்கத்தில் தான் இது நடைபெற்றது. இது என்ன அப்படின்னா, பல்வேறு துறை ஆளுமைகளோட கலந்துரையாடல் பண்ணுற நிகழ்ச்சி தான் இந்த கனவுகள் மெய்ப்படும் அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா, கனவுகள் மெய்ப்படும் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே நம்ம தமிழ்நாட்டில் 1.80 கோடி குடும்பங்களுடைய கனவுகளை தமிழக அரசு சேகரிச்சிருக்காங்க. அதோடைய அடிப்படையில் சில விஷயங்களை அவங்க அறிவித்திருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் வந்து அமைக்கப்படும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அப்புறம் உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது 2030க்குள்ளாடி உயர்கல்வியில் மொத்த சேர்க்கையை வந்து 90% எட்டுறதுக்கு இலக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மனநல ஆலோசனை மையம் அமைக்கப்படும் அப்படின்னும் தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, 25 ஏக்கரில் ரூபாய் 38 கோடி செலவில் சுற்றுச்சூழல் பூங்கா எங்கே அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் கிண்டி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, கிண்டியில் சுற்றுச்சூழல் பூங்கா வந்து அமைக்க போகிறாங்க. இதற்காக அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிண்டியில் தமிழக அரசிற்கு சொந்தமான 160 ஏக்கர் நிலத்தை 99 ஆண்டு காலத்திற்கு குத்தகைக்கு விட்டுருந்தாங்க. 1945 ஆண்டு கிண்டி ரேஸ் கிளப் நிறுவனத்திற்கு இதை வழங்கியிருந்தாங்க. ஆனால் தமிழக அரசு இந்த குத்தகையை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. இதனால் அப்படின்னா, இது விடுதலைக்கு முன்னாடியே கொடுத்தது, அதனால் இது செல்லாது அப்படின்னு அறிவித்து அதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை தமிழக அரசுடைய தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறைக்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, அங்கே வந்து ஒரு பூங்கா அமைக்க போகிறாங்க. அதற்கான அடிக்கல் தான் நாட்டியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சென்னையில் கோபாலபுரத்தில் இருக்கிற சென்னை கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, அங்கே வந்து 9 அடுக்குகளை கொண்ட உயர் கோபுர மரத்தை முதல்வர் திறந்து வைத்திருக்காரு. மரம் அப்படின்னா இது மரம் கிடையாது, ஒரு டவர் மாதிரி இருக்குது. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் எண்டில் இருக்குல்ல, அதுதான் அந்த உயர் கோபுர மரம். 30 மீட்டர் உயர செங்கத்து தோட்டத்தோடு இதை அமைத்திருக்காங்க. இந்த மாதிரி அமைக்கப்பட்டது இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறை. அடுத்தது, முத்தமிழறிஞர் கலைஞர் அரங்கம் எந்த கல்லூரியில் அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மாநில கல்லூரி. மாநில கல்லூரிக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது வந்து பிரசிடென்சி காலேஜ் அப்படிங்கிறது தான். இது சென்னையில் தான் இருக்குது. இங்கே தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அரங்கம் அப்படிங்கிறத அமைத்திருக்காங்க. இங்கே வந்து ஏசி கலையரங்கம் இருக்குது, அப்புறம்
நிர்வாக அலுவலகம் இருக்குது, அப்புறம் முக்கிய பிரமுகர்கள் அறை இருக்குது, அப்புறம் கலைஞர்கள் ஓய்வு அறை கூட இருக்குது. அடுத்தது இனி தேசிய செய்திகள் பார்க்கலாம். தற்போது எந்த நாட்டிலிருந்து 9 சிவிங்கி புலிகள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டன? இதற்கான ஆன்சர் போட்ஸ்வானா. சிவிங்கி புலி அப்படின்னா இங்கிலீஷில் சீட்டா அப்படிங்கிறது தான். சிவிங்கி புலி திட்டம் 2009 ஆண்டு அப்போவே தொடங்கிட்டாங்க. ஆனாலும் 2022 ஆண்டு செப்டம்பர் மாதம் நமீபியா நாட்டிலிருந்து 8 சிவிங்கி புலிகளை இந்தியாவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. இரண்டாவது கட்டமாக 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் தென்னாப்பிரிக்காவிலேருந்து 12 சிவிங்கி புலிகளை கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் போட்ஸ்வானா நாட்டிலிருந்து 9 சிவிங்கி புலிகளை கொண்டு வந்திருக்காங்க. இது மத்திய பிரதேசத்தில் இருக்கிற குனோ தேசிய பூங்காவில் வைத்து வளர்க்குறாங்க. அப்போ இந்தியாவில் இப்போ இருக்கிற மொத்த சிவிங்கி புலிகள் 48. ஏன்னா ஒரு 28 இந்தியாவிலேயே பிறந்திருக்கு. அடுத்தது இந்தியாவின் முதல் புகலிட துறைமுகங்களை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் அதானி போர்ட். அதானி போர்ட்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவை சேர்ந்த ஒரு துறைமுக நிறுவனம். இவங்க புகலிட துறைமுகங்களை அமைத்து அதை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்காங்க. இதற்காக நெதர்லாந்துடைய ஸ்மித் சால்வேஜ் அப்படிங்கிற நிறுவனத்தை கூட ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. அது என்ன புகலிட துறைமுகங்கள் அப்படின்னா, கடல் பயணத்தின் போது விபத்துகளால் பாதிக்கப்பட்ட கப்பல்கள் பாதுகாப்பாக தஞ்சம் அடைகிற பகுதி தான் இந்த புகலிட துறைமுகம் அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கப்பல் பாதிக்கப்பட்டிருக்கு அல்லது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பழுது பார்க்குற இடங்கள் கூட அதில் இருக்கும். இதில் இந்தியாவில் 2 பகுதிகள் அந்த மாதிரி அமைத்திருக்காங்க. மேற்கு கடற்கரையை பொறுத்த வரைக்கும் திகி துறைமுகம் மகாராஷ்டிராவில் இருக்குது, அங்கே அமைத்திருக்காங்க. அப்புறம் இது என்ன பண்ணும் அப்படின்னா அரபிக்கடல் மற்றும் பாரசீக வளைகுடா வழியாக வர்ற கப்பல்களுக்கு உதவும். அதே மாதிரி கிழக்கு கடற்கரை பகுதியில் பார்த்திங்கன்னா ஒடிசாவில் இருக்கிற கோபால்பூர் துறைமுகத்தை அந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வங்கக்கடல் மற்றும் மலாக்கா நீரிணை வழியாக செல்கிற கப்பல்களுக்கு உதவும். அடுத்தது இந்தியாவில் நீண்ட காலம் பதவி வகித்த அரசின் தலைவர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் நரேந்திர மோடி. நம்ம பிரதமர் மோடி பார்த்திங்கன்னா அரசுடைய தலைவராக 8931 நாட்கள் நிறைவு பண்ணியிருக்காரு. இதுவரைக்கும் இந்த சாதனையில் இருந்தவர் சிக்கிமுடைய முன்னாள் முதல்வரான பவன் சிங் சாம்லிங் அப்படிங்கிறவர். இப்போது நம்ம பிரதமர் மோடி பார்த்திங்கன்னா 2001 ஆண்டு அக்டோபர் 7 குஜராத்துடைய முதல்வராக பதவியேற்றார். அப்புறம் 2014 ஆண்டு மே 26 நம்ம இந்தியாவுடைய பிரதமராக பதவியேற்றார். பிரதமர் மோடிக்கு இன்னும் சில சிறப்புகள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சுதந்திரத்திற்கு பின் பிறந்த முதல் பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடி தான். அதே மாதிரி நேருவுக்கு பிறகு தொடர்ந்து நீண்ட காலம் பதவி வகித்த 2வது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். அடுத்தது இந்திய சரக்கு கப்பல்களின் பாதுகாப்புக்காக இந்திய கடற்படை தொடங்கிய நடவடிக்கை எது? இதற்கான ஆன்சர் ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷா. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் ஹார்முஸ் நீரிணை இது வழியாக வர்ற கப்பல்களை ஈரான் தாக்குறாங்க. அப்போது அது வழியாக வர இந்திய கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்திய கடற்படை ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷா அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது எந்த பெயரில் செயல்பட்டு வந்த டார்க் நெட் போதைப்பொருள் கும்பலை என்சிபி அமைப்பு கண்டுபிடித்தது? இதற்கான ஆன்சர் டீம் கல்கி. டார்க் நெட் அப்படின்னா நம்ம எப்படி கூகுள் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி டார்க் நெட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா போதைப்பொருள்லாம் கிடைக்கும், அப்புறம் இல்லீகலான ஐட்டம்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா டார்க் நெட்டில் டீம் கல்கி அப்படிங்கிற பேரில் ஒரு போதைப்பொருள் கும்பல் செயல்பட்டு இருந்திருக்காங்க. அதை நம்ம என்சிபி கண்டுபிடிச்சி அவங்கள கண்டுபிடிச்சி பிரேக் டவுன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வெளிக்காட்டியிருக்காங்க. ஓகே, அப்போ கண்டுபிடித்த அமைப்பு போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகம், இங்கிலீஷில் என்சிபி, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அப்படிங்கிறது. அடுத்தது ஷைன் என்ற செயலியை அறிமுகம் செய்த அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் இந்திய ரயில்வே. பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக பெண் பணியாளர்கள் புகார்களை இதில் தெரிவிக்கலாம். ஷைன் அப்படிங்கிறடைய விரிவாக்கம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன்சிடென்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது தான். அடுத்தது எந்த ஆண்டுக்குள் 350 விமான நிலையங்களை இந்தியாவில் உருவாக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2047. இப்போ பார்த்தீங்கன்னா 166 விமான நிலையங்கள் நம்ம இந்தியாவில் இருக்குது. அது அதை 350 விமான நிலையங்களாக உருவாக்கணும், அந்த அளவுக்கு நம்ம இந்தியாவில் விமான நிலையங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இலக்கு வச்சுருக்காங்க. 2047க்குள்ளாடி அதை உருவாக்கணும் அப்படிங்கிற இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தூத்துக்குடி ஏர்போர்ட் இருக்குல்ல, அது இங்கிலீஷில் டூட்டிகோரின் ஏர்போர்ட் அப்படின்னு தான் அழைப்பாங்க.
ஆனால் இப்போ வந்து அதோடைய பேரை மாற்றிருக்காங்க. இங்கிலீஷ்லேயுமே தூத்துக்குடி ஏர்போர்ட் அப்படின்ற மாதிரி மாற்றம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜேஇஇ, நீட், சியூஇடி, எஸ்எஸ்சி போன்ற தேர்வுகளுக்கு மாணவர்களுக்கு உதவ மத்திய அரசு தொடங்கிய செயலி எது? இதற்கான ஆன்சர் சதி. சதியுடைய விரிவாக்கம் செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அண்ட் ஹெல்ப் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது தான். இதை மத்திய கல்வித்துறை அமைச்சகம் மற்றும் ஐஐடி கான்பூர் இணைந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தூதராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சுதர்சன் பட்நாயக். இந்த சுதர்சன் பட்நாயக் அப்படிங்கிறவர் நம்ம இந்தியாவை சேர்ந்த புகழ்பெற்ற மணல் சிற்ப கலைஞர். இப்போது 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்புடைய தூதராக இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. அதுவே சுதந்திரத்திற்கு பின்னாடி இது எத்தனாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது முதல் கட்டமாக இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். அப்போது முதல் கட்டமாக வீடுகள் கணக்கெடுப்பு பணிகள் தான் நடைபெறும். தமிழ்நாட்டில் இது ஜூலை 17லிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. 2வது கட்ட பணிகள் பிப்ரவரி அடுத்த ஆண்டு 2027ஆவது ஆண்டு நடைபெறும். அப்போ வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்துவாங்க. இதில் மொத்தமாக 30 லட்சம் பணியாளர்கள் வந்து பணிபுரிவாங்க. இப்போ நம்ம பார்த்த மாதிரி சுதர்சன் பட்நாயக் அப்படிங்கிறவரை இந்த சென்சஸுடைய பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்சஸுக்காக பிரகதி மற்றும் விகாஸ் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ சின்னங்களை அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. பிரகதி அப்படிங்கிறது இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற அந்த பெண்ணுடைய பெயர், விகாஸ் அப்படிங்கிறது ஆணுடைய பெயர். அதே மாதிரி முதல் முறையாக டிஜிட்டல் தொழில்நுட்ப முறையில் இந்த கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. அதே மாதிரி சுய பட்டியலிடலையும் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா பொதுமக்கள் தங்களுடைய தகவல்களை வந்து அவங்களே வேணால் வெப்சைட்டில் பதிவு பண்ணிக்கலாம். அதன் மூலமாக சென்சஸுக்கு உதவியாக இருக்கும். அடுத்தது கீழ்கூறியவற்றுள் எந்த மதத்தினர்களுக்கு எஸ்சி அந்தஸ்து வழங்கப்படாது? இதற்கான ஆன்சர் கிறிஸ்தவம். அதாவது இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் என்ன தெரிவித்திருக்காங்க அப்படின்னா இந்து, சீக்கியம், பௌத்தம் இந்த மதத்தை பின்பற்றுறவங்களுக்கு மட்டும்தான் எஸ்சி அந்தஸ்து வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதை தவிர இப்போ கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி, அப்புறம் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எதுவுமே எஸ்சி அந்தஸ்து வழங்கப்படாது அப்படின்னும் தெரிவித்திருக்காங்க. ஒருவேளை இந்த இந்து மதத்தை சேர்ந்தவங்க, சீக்கிய மதத்தை சேர்ந்தவங்க, பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க இவங்க மதம் மாறினாங்க அப்படின்னு வச்சிங்களேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இவங்களுடைய எஸ்சி அந்தஸ்து அவங்கக்கிட்டேருந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்காங்க. அடுத்தது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்ட திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் தற்போது திருத்தம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2019. இப்போ பார்த்தீங்கன்னா திருநங்கையர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது 2019 ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். இப்போ அதோடைய திருத்த மசோதாவை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அது திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த மசோதா 2026 அப்படின்னு அழைக்கப்படுது. இது இப்போ வந்து மக்களவையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்குது. இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா திருநங்கைகளுக்கு கிடைமட்ட இடஒதுக்கீடு வந்து கிடைக்கும். அதாவது 2 விதமான இடஒதுக்கீடு இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஹாரிசான்டல் ரிசர்வேஷன், இன்னொன்று வெர்டிக்கல் ரிசர்வேஷன். வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு 50% ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னா ஒரு 10% வந்து ஓபிசிக்கு, ஒரு 10% வந்து எஸ்சிக்கு, ஒரு 5% வந்து எஸ்டிக்கு, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் அப்படின்னா இப்போது 10% வந்து ஓபிசி கொடுக்குறாங்கல்ல, அதில் ஒரு 3% வந்து பெண்களுக்கு தான் கொடுக்கணும். அப்புறம் வந்து எஸ்டிக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு 2% வந்து பெண்களுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அதான் வந்து ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது. அப்போ இவங்களுக்கு இந்த திருநங்கைகளுக்கு வந்து கிடைமட்ட இடஒதுக்கீடு வந்து கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான இடஒதுக்கீடும் கிடைக்கும். அதே மாதிரி திருநங்கைகளுக்கு கட்டாய மருத்துவ காப்பீடு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி கரிமா கிரீஷ் போன்ற பாதுகாப்பு இல்லங்கள் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. கரிமா கிரீஷ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம இந்தியாவில் சில பகுதிகளில் திருநங்கைகளுக்கான தங்கும் விடுதிகள், இல்லங்கள் அமைக்கிறாங்க. அதுதான் இந்த கரிமா கிரீஷ் அப்படிங்கிறது. அது நிறைய பகுதிகளில் இன்னும் அமைக்கணும் அப்படிங்கிறத இந்த மசோதா வலியுறுத்துது. ஆனால் இந்த மசோதாவில் இருக்கிற இன்னும் சில விஷயங்கள் வந்து போராட்டத்தை உருவாக்கியிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் தங்களுடைய பாலின அடையாளத்தை சுய அடையாளம் செய்ய இயலாது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க மத்திய அரசு. ஒரு மருத்துவ சான்றிதழ் இருந்தாங்கன்னா தான் அவங்க திருநங்கைகளாக கன்சிடர் பண்ணப்படுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தங்க கிட்ட நீங்கள் போய் திருநங்கையான்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆமான்னு சொன்னாங்கன்னா அவங்க திருநங்கை, அவ்வளோதான். இது வரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு.
ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ சான்றிதழ் கட்டாயம் வேணும். இந்த மருத்துவர் சொல்லணும் இவங்க வந்து திருநங்கை தான் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி திருநங்கை அடையாள அட்டை இது மாவட்ட ஆட்சியர் கையெழுத்து இட்ட பின் தான் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்புறம் யூனக், அரவாணி அப்படிங்கிற வார்த்தைகள் இந்த மசோதாவில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு அவங்கள நாகரிகமாக அழைக்கிறோம். அதே மாதிரி தமிழில் திருநங்கைகள் அப்படின்னு அழைக்கிறோம். ஆனால் வந்து அரவாணி இந்த மாதிரியெல்லாம் வார்த்தைகள் மசோதாவிலேயே இருக்குது அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அதெல்லாம் தவிர்க்கப்படணும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி திருநம்பிகள் இந்த மசோதாவில் சேர்க்கப்படவில்லை. திருநங்கைகள் அப்படின்னா ஒருத்தங்க ஆணாக பிறக்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பெண்ணாக மாறுறதுக்கு விருப்பப்படுறாங்க அப்படின்னா அவங்க திருநங்கைகள். அதுவே திருநம்பிகள் அப்படின்னா ஒருத்தங்க பெண்ணாக பிறக்கிறாங்க, அடுத்ததாக அவங்க வந்து வளரும்போது அவங்க ஒரு ஆணாக மாறணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா அது திருநம்பி. அந்த திருநம்பி சம்மந்தமாக இந்த மசோதாவில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அப்போ இதனால் போராட்டங்கள் இந்தியா முழுவதுமே நடைபெறுது. அடுத்தது, மேற்காசிய போர் சூழலை இந்தியாவில் சமாளிக்க எத்தனை குழுக்களை மத்திய அரசு அமைத்தது? இதற்கான ஆன்சர் 7. இப்போ நமக்கு தெரியும் மேற்காசிய பகுதிகளில் போர் நடைபெற்றிருக்கு. அப்போ அதனால் இந்தியாவில் ஏற்றுமதி இறக்குமதியிலெல்லாம் பயங்கர பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போது இந்த இடர்பாடுகளை மதிப்பாய்வு செய்கிறதுக்காக ஒரு 7 குழுக்களை மத்திய அரசு அமைத்திருக்காங்க. அடுத்ததாக மத்திய அரசுடைய திட்டங்கள் பற்றி பார்க்கலாம். சிறுமிகளுக்கு இலவச கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டம் இது இப்போ தொடங்கியிருக்காங்க. February 28 இந்த ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. ராஜஸ்தானில் அஜ்மீர் பகுதியில் தான் இதற்கான தொடக்க விழா நடைபெற்றது. இது பார்த்திங்கன்னா 14 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு இந்த கருப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி செலுத்துவாங்க. கருப்பை வாய் புற்றுநோயை ஏற்படுத்துகிற வைரஸ் ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் HPV அப்படிங்கிறது. இந்த வைரஸ்கிட்டேருந்து பாதுகாக்கிற கார்டிசல் 4 அப்படிங்கிற தடுப்பூசி ஒரு முறை செலுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்புறம் பவ்யா அப்படிங்கிற திட்டம், பவ்யாவுடைய விரிவாக்கம் பாரத் அந்தியோகிக் விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது தான். தமிழில் பாரத தொழில் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா இந்தியாவில் ஒரு 100 தொழில் பூங்காக்களை மேம்படுத்துகிற திட்டம் தான் இது. இதில் வந்து 100லேருந்து 1000 ஏக்கர் நிலப்பரப்பு வரையில் தொழில் பூங்காக்களை மேம்படுத்துறதுக்கு நிதி வழங்குவாங்க. ஏக்கருக்கு ரூபாய் 1 கோடி வீதமாக மத்திய அரசு நிதி வழங்குவாங்க. இந்த திட்டம் 15 நேரடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் சிறிய நீர்மின் உற்பத்தி திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க மத்திய அமைச்சரவை. 2030-31 ஆண்டு வரைக்கும் ஒரு 5 ஆண்டுகள் காலகட்டத்திற்கு இந்த திட்டத்தை நடைமுறை பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 1லிருந்து 25 மெகாவாட் திறன் கொண்ட நீர்மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்கிறதுக்கு மத்திய அரசு நிதி ஆதரவு வழங்குறாங்க. 1 மெகாவாட் திறனுக்கு ரூபாய் 2.4 கோடி வழங்குறாங்க. அதுவே வடகிழக்கு மாநிலமாக இருந்துச்சு அப்படின்னா ரூபாய் 3.6 கோடி வந்து வழங்குறாங்க. இதில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா முக்கியமாக மக்கள் இடம் மாறாமலே சின்ன சின்ன நீர்மின் உற்பத்தி திட்டங்களை வந்து அமைக்கலாம். அடுத்தது உடான் அப்படிங்கிற திட்டம். உடானுடைய விரிவாக்கம் உதே தேஸ்கா ஆம் நாகரிக் அப்படிங்கிறது தான். உடான் திட்டம் 2016 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது வந்து உதே தேஸ்கா ஆம் நாகரிக் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா சாதாரண மக்களும் பறக்கட்டும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இங்கிலீஷில் லெட் த காமன் சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி ஃப்ளை அப்படிங்கிறது தான். இது அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட்டுடைய விலை, அதாவது ஏரோப்ளேன் டிக்கெட்டுடைய விலையை வந்து குறைப்பாங்க. அதே மாதிரி மலைப்பாங்கான பகுதிகள் அப்புறம் வந்து தொலைதூர பகுதிகளில் கூட விமான நிலையங்கள் அமைப்பாங்க. அப்போ இதன் மூலமாக சாதாரண மனிதர்களும் பறக்க முடியும்ல, அதுதான் இதோடைய நோக்கம். அப்போ இதில் இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவில் மலைப்பாங்கான இடங்களுக்கு விமான இணைப்பு வழங்கணும், அதே மாதிரி குறைந்த விலையில் விமான பயணத்தை மேற்கொள்கிறதுக்கு வழிவகை பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்போது இதில் வந்து விமான நிலையங்களை மேம்படுத்தவும் செய்கிறாங்க. இது மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் இருக்குது. இப்போது இதனால் நம்ம இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா உடானுடைய 2.0 ஸ்கீம் வந்து தொடங்கியிருக்காங்க. அதாவது இந்த திட்டத்துடைய 2வது கட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதோடைய திட்ட மதிப்பு 28,840 கோடி ரூபாய். இந்த திட்டம் 2026-27 2035-36 இந்த காலகட்டத்துக்கானது. இந்த திட்டத்தின் கீழே 100 விமான நிலையங்கள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்புறம் 200 ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்புறம் உள்நாட்டு சிறு விமானங்கள் வாங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது இனி மாநில செய்திகள் பற்றி பார்க்கலாம். எங்குள்ள பாக்யாங் விமான நிலையம் திரிலோகன் பொக்ரேல் விமான நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது.
இதற்கான ஆன்சர் சிக்கிம். இப்போ சிக்கிமில் தான் இந்த விமான நிலையம் இருக்குது. அதோடைய பேரை வந்து திரிலோகன் பொக்ரேல் அப்படின்ற மாதிரி மாற்றுறாங்க. யார் இந்த திரிலோகன் பொக்ரேல் அப்படின்னா, இவர் தான் சிக்கிமுடைய முதல் சுதந்திர போராட்ட வீரர். அடுத்தது, எந்த மாநிலத்தின் கலைஞர் கோட்டை மலை தேசிய புவி பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இந்திய புவியியல் ஆய்வு மையம், அதாவது ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அந்த அமைப்பு தான் இந்த ஒரு மலையை தேசிய புவி பாரம்பரிய சின்னமாக அறிவித்திருக்காங்க. இது உத்தரப்பிரதேசத்தில் பாண்டா அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்குது. அப்புறம் சாப்சார் குட் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படும் திருவிழா? இதற்கான ஆன்சர் மிசோரம். இது மிசோரமில் கொண்டாடப்படுற ஒரு திருவிழா. நம்ம எஸ்எஸ்சி மாறிப்பட்ட எக்ஸாம்ஸில், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் இது கேட்கலாம். அடுத்தது, சர்ஹூல் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஜார்க்கண்ட். இது பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டுடைய பழங்குடியின மக்களால் கொண்டாடப்படுது. அடுத்தது, ஆசியாவின் மிகப்பெரிய துலிப் தோட்டம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஸ்ரீநகர். ஜம்மு காஷ்மீருடைய ஸ்ரீநகரில் தான் இதை திறந்து வைத்திருக்காங்க. இந்த துலிப் மலர்களுடைய தோட்டம் தான் இது. இதோடைய பேர் என்ன அப்படின்னா இந்திரா காந்தி நினைவு துலிப் தோட்டம் அப்படிங்கிறது தான். அப்புறம், உலகின் முதல் சுயமாக இயங்கும் கப்பல் கட்டும் தளம் அமைக்க எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். இப்போ பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் நெல்லூர் மாவட்டத்தில் ஜுவாலா டினே அப்படிங்கிற மீன்பிடி துறைமுகம் இருக்குது. அங்கே தான் இதை அமைக்கிறதுக்காக அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அடிக்கல் நாட்டு நிறுவனம் மும்பையை சார்ந்த சாகர் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற நிறுவனம் தான். இதில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, மனித உதவியின்றி இயங்குகிற கப்பல்கள், அப்புறம் நீருக்கடியில் செல்கிற வாகனங்கள், அப்புறம் ரோபோட்டிக் வெல்டிங் மற்றும் 3D பிரிண்டிங் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் இதில் இருக்குது. அப்புறம் கப்பல்களை கட்டுறதுக்கு முன்னாடி அதோடைய செயல்திறனை சோதிக்கிறதுக்கான டிஜிட்டல் ட்வின் அப்படிங்கிற வசதியும் இதில் இருக்குது. அப்புறம், எந்த மாநிலத்தில் 2வது அல்லது 3வது குழந்தை பிறக்கும் குடும்பங்களுக்கு ரூபாய் 25,000 வழங்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா அங்கே குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் குறைந்துகிட்டே இருக்குது. அதனால் ஆந்திர அரசு என்ன அறிவித்திருக்காங்க அப்படின்னா, ஒருத்தங்க 2வது குழந்தை மற்றும் 3வது குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக 25,000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவித்திருக்காங்க. அதே மாதிரி அங்கே ஐவிஎஃப் சேவைகள் இருக்குல்ல, அதாவது கருத்தரித்தல் மையம், அந்த மாதிரி சேவைகளை வழங்குறதுக்காக மாத்ருத்வா அப்படிங்கிற மையங்களை அமைக்கிறாங்க. அடுத்தது, மனிதர் மற்றும் வனவிலங்கு மோதல்களை தடுக்க ப்ராஜெக்ட் ஹனுமன் திட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம் இது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். இதை பார்த்திங்கன்னா இப்போது கிராமங்களில் மனித விலங்கு மோதல்களை தடுக்கிறதுக்காக ப்ராஜெக்ட் ஹனுமன் அப்படிங்கிற திட்டத்தை ஆந்திரா அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. இந்த மாதிரி விலங்குகள் தாக்கும்போது எந்த மாதிரி நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அவசர காலங்களில் உடனடியாக செயல்படுறதுக்காக விரைவு படைக்குழுக்களையும் ஆந்திர அரசு வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, மத சுதந்திர மசோதா 2026 எந்த மாநிலத்தில் நிறைவேற்றம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் கட்டாய மத மாற்றங்களை தடுக்கிறதுக்காக இந்த மத சுதந்திர மசோதாவை வந்து நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷில் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் பில் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ யாராவது ஒருத்தங்களை ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்தை மாற்றுறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறாங்க, அதுவும் கட்டாயமாக மதம் மாறணும் அப்படின்ற மாதிரி சில இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அடுத்தது, குழு மத மாற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு ஆயுள் தண்டனை அறிவித்த மாநிலம் இது? இதற்கான ஆன்சர் சத்தீஸ்கர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சத்தீஸ்கர்லேயும் இதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் பில் அப்படிங்கிறத அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதோடைய பேர் இந்த சத்தீஸ்கர் தரம் சுதந்திர விதேயக் அப்படிங்கிறது தான். இங்கேயும் அந்த மாதிரி அதில் ஒரு தண்டனை தான் இது. குழுவாக ஒரு கூட்டத்தை மத மாற்றத்தும் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வந்து வழங்குவாங்க. அடுத்தது, ஸ்ரீ குரு தேக் பகதூர் உலகத்தர பல்கலைக்கழக மசோதா 2026 எங்கு நிறைவேற்றம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் பஞ்சாப். இது பார்த்திங்கன்னா தேக் பகதூர் உலகத்தர பல்கலைக்கழகம் பஞ்சாப் மாநிலத்தில் ஆனந்த்பூர் சாஹிப் அப்படிங்கிற பகுதியில் அமைப்பாங்க. அடுத்தது, 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் அறிவித்துள்ள மாநிலம் இது? இதற்கான ஆன்சர் பஞ்சாப். பஞ்சாபில் பார்த்திங்கன்னா 18 வயதுக்கு மேலே இருக்கிற அனைத்து மகளிருக்குமே மாதம் 1000 ரூபாய் வழங்க போகிறாங்க. அதே நேரம் பட்டியலின பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வந்து 1500 ரூபாய் உதவித்தொகை வழங்குறாங்க. அப்புறம், இந்தியாவின் முதல் நுண்ணிய பாசிகளை பயன்படுத்தி காற்று சுத்திகரிப்பு கோபுரம் எங்கு நிறுவப்பட்டது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இது பார்த்திங்கன்னா
காற்றில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுற ஒரு கோபுரம். அடுத்தது, இந்தியாவின் முதல் ரிங் மெட்ரோ சேவையை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் டெல்லி. ரிங் மெட்ரோ அப்படின்னா ஒரு வட்டப்பாதை மெட்ரோ அப்படிங்கிறது தான். இந்த மேப்பை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். கிட்டத்தட்ட ஒரே இடத்துல ஆரம்பித்து ஒரே இடத்துல முடிகிற மாதிரி ஒரு வட்டப்பாதையில் அது வந்து இயங்குது. இந்தியாவிலே முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு வட்டப்பாதை மெட்ரோ டெல்லியில் தான் தொடங்கியிருக்காங்க. அடுத்தது, ப்ராஜெக்ட் கங்கா என்ற திட்டம் மூலம் கிராமப்புற பகுதிகளில் 20 லட்சம் வீடுகளுக்கு இணையதள வசதி வழங்க உள்ள மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இதற்காக ஓடிடி என்டர்டெயின்மெண்ட் லிமிடெட் நிறுவனத்து கூட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க ஹிந்துஜா குழுமம். அப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து கிராமப்புறங்களில் 20 லட்சம் வீடுகளுக்கு இணையதள வசதி வழங்க போகிறாங்க. அடுத்தது, நொய்டா சர்வதேச விமான நிலையம் தற்போது எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் வந்து நொய்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிறத அமைத்திருக்காங்க. அடுத்தது, உலக வங்கி மற்றும் மத்திய அரசு எந்த மாநிலத்தின் காற்றின் தரத்தை மேம்படுத்த 299.66 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்துடைய காற்றின் தரத்தை மேம்படுத்துறதுக்காக வேர்ல்டு பேங்கும் இந்தியாவும் சேர்ந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அப்புறம், மைக்ரான் நிறுவனத்தின் செமிகண்டக்டர் ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை ஆலை தற்போது எங்கே திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சனந்த். இந்த சனந்த் பார்த்திங்க அப்படின்னா குஜராத்தில் தான் இருக்குது. மைக்ரான் நிறுவனத்துடைய செமிகண்டக்டர் ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை ஆலையை இப்போ பிரதமர் அங்கே திறந்து வைத்திருந்தார். இந்த ஆலை இந்தியாவுடைய செமிகண்டக்டர் திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட முதல் பெரிய ஆலை. அடுத்தது, பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றிய 2வது மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் குஜராத். யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது இது வந்து முதல் முறையாக போன ஆண்டு ஜனவரி மாதம் உத்தரகண்ட் வந்து நிறைவேற்றம் பண்ணியிருந்தாங்க. யூனிஃபார்ம் சிவில் கோடு இது வந்து ஆர்டிக்கல் 44 குறிப்பிட்டிருக்காங்க நம்ம இந்திய அரசியலமைப்பில். இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது கல்யாணம், அப்புறம் வந்து விவாகரத்து, அப்புறம் குழந்தையை தத்தெடுக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வந்து இப்போது வந்து நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு மதத்திற்குமே சில வித்தியாசங்கள் அதில் இருக்குது. அப்போ எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான தான் இந்த பொது சிவில் சட்டம். அது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது வரைக்கும் உத்தரகண்டில் நிறைவேற்றியிருந்தாங்க. இப்போது குஜராத்லேயுமே அதை நிறைவேற்றம் பண்ணிட்டாங்க. அடுத்தது, கேரளத்தில் அதிகாரப்பூர்வ மொழியாக தேர்வு செய்யப்பட்ட மொழி எது? இதற்கான ஆன்சர் மலையாளம் மட்டும். அங்கே பார்த்திங்கன்னா மலையாளம் மட்டும்தான் அதிகாரப்பூர்வமாக தேர்வு பண்ணியிருக்காங்க மொழியாக. அதனால் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு வரைக்கும் முதல் மொழி பாடமாக மலையாளத்தை கட்டாயமாக்கியிருக்காங்க. அடுத்தது, 2வது இந்திய காட்டெருமை திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 8 மற்றும் 9 இந்த 2 தினங்களில் நடைபெற்றது. ஒடிசாவில் சம்பல்பூரில் தேப்ரிகர்க் வனவிலங்கு சரணாலயம் இருக்குது. அங்கே தான் வந்து இதை நடத்தியிருக்காங்க. அடுத்தது, இனி உலக செய்திகள் பற்றி பார்க்கலாம். முஜ்தாபா கமேனி எந்த நாட்டின் புதிய உச்ச தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் ஈரான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது பின்னாடி இருக்கிற சில தகவல்களையும் சேர்த்து பார்க்கலாம். இப்போது ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. எதனால் அப்படின்னா ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு தேவையான யுரேனியத்தை செறிவூட்டி வருது. இதை வைத்து நாளைக்கு வந்து அணு ஆயுதம் தயாரிப்பாங்க, அது எங்களுக்கு ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இதில் அந்த நாட்டுடைய தலைமை மத குருவான அயத்துல்லா கமேனி அவர் வந்து கொலை செய்யப்பட்டார். இப்போது முஜ்தாபா கமேனி அப்படிங்கிறவரை உச்ச தலைவராக தேர்வு பண்ணியிருக்காங்க. ஆனாலும் ஈரானுக்கு ஒரு அதிபர் இருக்கார். அவர் யாருன்னா மசூத் பெசஸ்கியான் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது, பாலேந்திர ஷா பாலன் எந்த நாட்டின் இளம் வயது பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் நேபாளம். நேபாளத்துடைய இளம் வயது அதிபராக இவரை வந்து இளம் வயது பிரதமராக இவரை தேர்வு பண்ணியிருக்காங்க. நேபாளத்துடைய அதிபர் யார் அப்படின்னா ராமச்சந்திர பௌடேல் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது, பூமிகா ஸ்ரேஸ்தா எந்த நாட்டின் முதல் திருநங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்? இதற்கான ஆன்சர் நேபாளம். இப்போ நேபாளத்தில் தேர்தல் நடைபெற்றது. அங்கே வந்து முதல் முறையாக ஒரு திருநங்கை எம்பியாக இருக்காங்க. அவங்க தான் இவங்க பூமிகா ஸ்ரேஸ்தா அப்படிங்கிறவங்க. அப்புறம், சரக்கு மட்டும் சுமந்து செல்லும் முதல் புல்லட் ரயிலை அறிமுகம் செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் ஜப்பான். அடுத்தது, 16 வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடகங்களை தடை செய்த முதல் தென்கிழக்காசிய நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தோனேஷியா.
இதில் பார்த்திங்கன்னா உலக அளவில் 16 வயதுக்குட்பட்டவங்களுக்கு சமூக ஊடகங்களை நிறைய நாடுகள் தடை பண்ணுறாங்க. அந்த மாதிரி தடை செய்த முதல் நாடு எதுன்னா ஆஸ்திரேலியா. அப்புறம் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை தடை செய்த முதல் ஐரோப்பிய நாடு எது அப்படின்னா ஸ்பெயின். அதுவே முதல் தென்கிழக்காசிய நாடு எது அப்படின்னா அது இந்தோனேஷியா. அப்புறம் எல்னினோ வறட்சியால் பாதிக்கப்பட்ட எந்த நாட்டிற்கு இந்தியா 1000 டன் அரிசியை வழங்கியது? இதற்கான ஆன்சர் மலாவி. இப்போ எல்னினோ அப்படிங்கிறது என்னென்னா பசிபிக் பெருங்கடலில் ஏற்படுற ஒரு வெப்ப அலை. அதன் மூலமாக மலாவி நாடு பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருந்தது. அதற்காக இந்தியா 1000 டன் அரிசி வழங்கியிருந்தோம். அடுத்ததாக விளையாட்டு செய்திகள் பற்றி பார்க்கலாம். 2025-26 ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இடையில் நடைபெற ஒரு கிரிக்கெட் போட்டி. இதில் முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் அணி வெற்றி பெற்றிருக்காங்க. இறுதிப் போட்டி கர்நாடகாவில் ஹூபல்லியில் KSCA கிரிக்கெட் மைதானத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது ரொம்ப முக்கியமான கேள்வி. 2026 ICC T20 ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இந்த போட்டியில் அதிக முறை வெற்றி பெற்ற அணியாக இப்போ இந்தியா இருக்குது. 2007 நம்ம தான் வெற்றி பெற்றிருந்தோம், 2024 நம்ம தான் வெற்றி பெற்றிருந்தோம், அப்புறம் 2026 நம்ம தான் வெற்றி பெற்றிருப்போம். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ICC T20 ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இதில் இந்தியா தான் வெற்றி பெற்றிருக்கோம். இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி நம்ம வெற்றி பெற்றிருப்போம். இதில் இறுதி ஆட்டம் பார்த்திங்கன்னா குஜராத்தில் அகமதாபாத்தில் நரேந்திர மோடி மைதானத்தில் தான் நடைபெற்றது. இந்த போட்டியை நடத்தின நாடுகள் இந்தியா மற்றும் இலங்கை. இதில் தொடர் நாயகனாக, அதாவது பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக இந்தியாவை சேர்ந்த சஞ்சு சாம்சன் அப்படிங்கிறவர் தேர்வு பண்ணியிருக்காங்க. ஆட்ட நாயகன் பிளேயர் ஆஃப் த மேட்சாக இந்தியாவை சேர்ந்த ஜஸ்பிரீத் பும்ரா அவரை தேர்வு பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்தியன் ஓப்பன் ஸ்குவாஷ் போட்டி 2026 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மும்பை. ஸ்குவாஷ் போட்டி அப்படின்னா சுவரில் ஒரு பந்து அடிப்பாங்க, அந்த பந்து திருப்பி வரும்ல, அதை திருப்பி அடிப்பாங்க, அதுக்கப்புறம் அதை திருப்பி அடித்து அந்த மாதிரி விளையாடுறது தான் ஸ்குவாஷ் போட்டி. இப்போ இந்தியன் ஓப்பன் ஸ்குவாஷ் போட்டி அப்படிங்கிறது மும்பையில் நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் சாம்பியன் ஆனது அபய் சிங், அதுவே மகளிர் பிரிவில் சாம்பியன் ஆனது அனாஹத் சிங். இவங்க 2 பேருமே இந்தியாவை சேர்ந்தவங்க தான். அப்புறம் 2025 ஹாக்கி இந்தியா விருதுகளில் சிறந்த வீரருக்கான விருது வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஹார்திக் சிங். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹாக்கி இந்தியா அமைப்புடைய விருதுகள் 2025 ஆண்டுக்கான விருது. இதில் சிறந்த வீரர் விருது ஹார்திக் சிங் பெற்றிருக்காரு. சிறந்த வீராங்கனை விருது நவ்னீத் கவுர் இவங்க பெற்றிருக்காங்க. அப்புறம் வாழ்நாள் சாதனையாளர் விருது இது மேஜர் தயான்சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ஜாபர் இக்பால் இவர் பெற்றிருக்காரு. அடுத்தது BCCI அமைப்பின் 2026 ஆண்டின் சிறந்த கிரிக்கெட் வீரர் விருதை வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சுப்மன் கில். BCCI அப்படிங்கிற அமைப்பு தான் இந்தியாவில் கிரிக்கெட்டை நிர்வகிக்கிற அமைப்பு. BCCIயுடைய விரிவாக்கம் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு தான். இதில் இந்த அமைப்பு சிறந்த வீரர் விருது, சிறந்த வீராங்கனை விருது இந்த மாதிரி வழங்குவாங்க. அப்போது சிறந்த வீரர் விருது இது சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரர் விருது அப்படின்னு அழைப்பாங்க. அதற்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்னென்னா பாலி உம்ரிகர் அவார்டு ஃபார் பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரருக்கான விருதுடைய பேர் பாலி உம்ரிகர் அவார்டு அப்படிங்கிறது தான். அது இந்த முறை சுப்மன் கில் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இவர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர். அப்புறம் சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீராங்கனைக்கான விருது அது ஸ்மிருதி மந்தனாவுக்கு வழங்கியிருக்காங்க. இவங்கமே நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தான். அப்புறம் CK நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது இது ஆண்கள் பிரிவில் ரோஜர் பின்னி மற்றும் ராகுல் டிராவிட் 2 பேருக்கும் வழங்கியிருக்காங்க. அப்புறம் மகளிருக்கான விருது BCCI வாழ்நாள் சாதனையாளர் விருது இது மித்தாலி ராஜ் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது உலக அளவில் 2025 சிறந்த பாரா வில்வித்தை வீராங்கனையாக தேர்வானவர் யார்? இதற்கான ஆன்சர் ஷீதல் தேவி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஷீதல் தேவி நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு சிறந்த பாரா வில்வித்தை வீராங்கனை. 2 கைகளும் இல்லாமல் கால் வைத்தே இவங்க வில்வித்தை வில்வித்தை திறம்பட விளையாடுற ஒரு வீராங்கனை. உலக அளவில் சிறந்த பாரா வில்வித்தை வீராங்கனையாக இவங்கள தான் தேர்வு பண்ணியிருக்காங்க. பாரா வில்வித்தை அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான வில்வித்தை அப்படிங்கிறது தான். அடுத்தது தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி 2026 எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. ஒடிசாவில் புவனேஸ்வரத்தில் கலிங்காம் மைதானத்தில் தான் இது நடைபெற போகுது. கலிங்கா மைதானத்தில் இது நடைபெறுது. கலிங்காம் இல்லை கலிங்கா, சரியா?
அடுத்தது, இந்தியாவின் முதல் தேசிய உள்ளரங்க தடகள போட்டி எங்கு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. இது பார்த்திங்கன்னா அதே இடத்துல தான் நடைபெறுது. ஒடிசாவில் புவனேஸ்வரத்தில் கலிங்கா மைதானம் இருக்குல்ல, அங்கே தான் இது நடைபெறுது. இது நடத்துகிற அமைப்பு அத்லெட்டிக்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு தான். உலக உள்ளரங்க தடகள போட்டி 2028 ஆண்டு இதே இடத்துல நடைபெற போகுது. அதற்கு ஒரு முன்னோட்டமாக இந்த போட்டி வந்து நடத்துகிறாங்க. அப்போது இந்த உலக உள்ளரங்க தடகள போட்டி முதல் முறையாக இந்தியாவில் 2028 ஆண்டு நடைபெற போகுது. அப்புறம் 2026 பிராக் இன்டர்நேஷ்னல் செஸ் போட்டியில் மாஸ்டர்ஸ் பிரிவில் 2வது இடம் பிடித்த இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் அரவிந்த் சிதம்பரம். இதில் பிராக் இன்டர்நேஷ்னல் போட்டி அப்படிங்கிறது செக் குடியரசு நாட்டில் பிராக் அப்படிங்கிற பகுதியில் நடைபெற ஒரு சர்வதேச செஸ் போட்டி. இதில் வந்து மாஸ்டர்ஸ் பிரிவு, சேலஞ்சர்ஸ் பிரிவு அப்படின்னு 2 பிரிவு இருக்குது. இதில் மாஸ்டர்ஸ் பிரிவில் உலக அளவில் முதலிடம் பெற்றது வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் கிடையாது, வெளிநாட்டை சேர்ந்த ஒருத்தர். ஆனால் உலக அளவில் 2ஆம் இடம் பிடித்தது நம்ம இந்தியாவை சேர்ந்த அரவிந்த் சிதம்பரம். அதே மாதிரி சேலஞ்சர்ஸ் பிரிவில் இந்தியாவுடைய திவ்யா தேஷ்முக் அவங்க வந்து 3ஆம் இடம் பெற்றிருக்காங்க. முதல் 2 இடங்கள் பெற்றது வந்து வேறு நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்தது, 2வது உலக பாரா தடகள கிராண்ட் ஃப்ரீ போட்டி 2026 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. வேர்ல்டு பாரா அத்லெட்டிக்ஸ் கிராண்ட் ஃப்ரிக்ஸ் போட்டி இது பார்த்திங்கன்னா மார்ச் 11லேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இதில் வந்து பாரா அத்லெட்டிக் அப்படிங்கிறது என்னென்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான தடகள போட்டி அப்படிங்கிறது தான். இதில் வந்து எந்தெந்த நாடுகள் பங்கேற்றிருந்தாங்க அப்படின்னா இந்தியா, ரஷ்யா, நேபாளம், பூடான், ஹாங்காங், செர்பியா, போஸ்னியா, எகிப்து இந்த நாடுகள்லாம் பங்கேற்றிருந்தாங்க. இந்த ஆண்டு 2வது பதிப்பு நடைபெற்றது. இதில் முதல் பதிப்பு போன ஆண்டு புதுடெல்லியில் நடைபெற்றது. இதில் இந்த ஆண்டு பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது இந்தியா. மொத்தமாக இந்தியா 208 மெடல் வந்து ஜெயிச்சிருந்தோம். இதில் 75 வந்து தங்கப்பதக்கங்கள். இந்த போட்டி நடைபெற்ற இடம் புதுடெல்லியில் ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது, உலக குத்துச்சண்டை ஃபியூச்சர்ஸ் கோப்பை 2026 போட்டி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பேங்காக். வேர்ல்டு பாக்ஸிங் ஃபியூச்சர்ஸ் கப் இது வந்து தாய்லாந்துடைய தலைநகரான பேங்காக்கில் நடைபெற்றது. இதில் நம்ம இந்தியா ஒரு சில விருதுகளை ஜெயிச்சிருந்தோம். அடுத்தது, 2026 இந்தியன் வெல்ஸ் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜானிக் சின்னர். இது பார்த்திங்கன்னா மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றது அரினா சபலன்கா. இதில் ஜானிக் சின்னர் இத்தாலி நாட்டை சேர்ந்த வீரர், அரினா சபலன்கா பெலாரஸ் நாட்டை சேர்ந்த வீராங்கனை. இந்த இந்தியன் வெல்ஸ் ஓப்பன் போட்டி அப்படிங்கிறது இந்தியாவில் நடைபெறலை, இது வந்து அமெரிக்காவில் தான் நடைபெற்றது. ஓகே. அடுத்தது, 2026 மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜானிக் சின்னர். இதில் பார்த்திங்கன்னா இதுவுமே அமெரிக்காவில் தான் நடைபெற்றது, மியாமியில் நடைபெற்றது. ஆடவர் பிரிவில் இத்தாலிய வீரரான ஜானிக் சின்னர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. மகளிர் பிரிவில் பெலாரஸ் வீராங்கனையான அரினா சப்லன்கா வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த இந்தியன் வெல்ஸ் போட்டியிலையுமே இவங்க 2 பேரும் தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. இப்போது அதுக்கு அடுத்ததாக நடைபெற்ற டென்னிஸ் போட்டியான மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியிலையுமே இவங்க 2 பேரும் தான் வெற்றி பெற்றிருப்பாங்க. அப்போது இவங்க இருவருமே சன்ஷைன் டபுள் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காங்க. அப்படின்னா தொடர்ந்து 2 போட்டிகளில் 2 பேருமே வெற்றி பெற்றிருக்காங்கல்ல, அதுதான் சன்ஷைன் டபுள் அப்படிங்கிறது. அடுத்தது, கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டுப் போட்டிகள் 2026 எங்கு நடைபெறும்? இதற்கான ஆன்சர் சத்தீஸ்கர். கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ஸ் இது பார்த்திங்கன்னா மார்ச் 26ஆம் தேதியில் ஆரம்பித்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த போட்டி நடைபெறுது. இது வந்து ராய்ப்பூர், ஜகதல்பூர், சர்குஜா இந்த 3 நகரங்களில் இதை நடத்துகிறாங்க. இதோடைய மேஸ்கட் அதாவது அதிகாரப்பூர்வ சின்னமாக மோர்வீர் அப்படிங்கிற ஒரு விலங்கு அறிவித்திருக்காங்க. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் மோர்வீர் அப்படிங்கிற விலங்கு. மோர்வீருடைய அர்த்தம் என்னென்னா எங்கள் வீரன் அப்படிங்கிறது தான். இதில் என்னென்ன போட்டிகள் நடைபெறுது அப்படின்னா தடகளம், கால்பந்து, ஹாக்கி, பளுதூக்குதல், வில்வித்தை, நீச்சல் மற்றும் மல்யுத்தம். இதெல்லாமே சாதாரண போட்டிகள் தான். ஆனால் இந்த போட்டிகளை பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க வந்து விளையாடுவாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்தது, தற்போது எங்கு ஒலிம்பிக் அகாதமியை துணை முதல்வர் திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் மதுரை. மதுரையில் மாவட்ட விளையாட்டரங்கத்தில் இதை திறந்து வைத்திருப்பாங்க. இதோடைய சிறப்புகள் பார்த்திங்கன்னா ரூபாய் 6 கோடியில் கபடி ஆடுதளம், அப்புறம் 200 இருக்கைகளுடன் 6 டேபிள் டென்னிஸ் களம், அப்புறம் நவீன உடற்பயிற்சி கூடம் இதெல்லாமே. அடுத்தது, பொருளாதாரம் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நிதி ஆயோக் வெளியிட்ட 2026 மாநிலங்களின் நிதிநிலை ஆரோக்கிய குறியீட்டில் முதலிடம் பெற்ற மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா
நிதி ஆயோக் அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு. அவங்க ஏதாவது ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பெறுது. இப்போ ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துடைய நிதி பற்றாக்குறை, சொந்த வரி வருவாய், அப்புறம் கடன் அளவு, அப்புறம் அவங்களுடைய வட்டி செலுத்துகிற திறன், இதெல்லாம் அடிப்படையில் இந்த ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. இதில் முதலிடம் பெற்றது ஒடிசா, 2ஆம் இடம் பெற்றது கோவா, 3ஆம் இடம் பெற்றது ஜார்க்கண்ட். ரொம்ப பின்தங்கிய மாநிலமாக பஞ்சாப், ஆந்திர பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் மற்றும் கேரளா இதெல்லாம் இருக்குது. அடுத்தது பிரரம்ப் என்ற புதிய வருமான வரி பற்றிய விழிப்புணர்வை தொடங்கிய மத்திய அமைச்சர் யார்? இதற்கான ஆன்சர் நிர்மலா சீதாராமன். இப்போது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 அப்படிங்கிறது ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த ஆண்டிலேருந்து நடைமுறைக்கு வருது. அப்போ அது சம்மந்தமான விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பிரரம்ப் அப்படிங்கிற முன்னெடுப்பை எடுக்கிறாங்க. பிரரம்ப் அப்படின்னா பாலிசி ரிஃபார்ம் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆக்ஷன் ஃபார் மிஷன் விக்ஷித் பாரத் அப்படிங்கிறது தான். அப்போ இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நிறைய விழிப்புணர்வு வகுப்புகளை இந்தியா முழுவதுமே நடத்துகிறாங்க. ஏன்னா இந்த புதிய வருமான வரி பற்றிய மக்களுக்கு புரிதல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. அடுத்தது பாதுகாப்பு செய்திகள், டிஃபென்ஸ் சம்பந்தமான செய்திகள் பார்க்கலாம். 2025 முதல் 2025 வரை அதிகம் ஆயுதம் இறக்குமதி செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் உக்ரைன். இது பார்த்திங்கன்னா சிப்ரி அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்ட ரிப்போர்ட். சிப்ரி அப்படின்னா ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது தான். இதில் உலகளவில் அதிகமாக ஆயுதம் இறக்குமதி செய்த நாடு இந்தியா. இந்தியா கிடையாது, உக்ரைன் தான். இப்போ நமக்கு தெரியும் ரஷ்யா உக்ரைன் போர் ஏற்பட்டிருக்கு. அதனால உக்ரைனுக்கு அதிகமான ஆயுதங்கள் தேவைப்படுது. அதனால் அவங்க அதிகமாக இறக்குமதி பண்ணுறாங்க. 2வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கோம். நம்ம இந்தியாவுமே அதிகமான ஆயுதங்கள் இறக்குமதி பண்ணியிருக்கோம். இந்தியாவுடைய பங்கு உலகளவில் 8.2% இருக்குது. அடுத்தது ஐஎன்எஸ் தாராகிரி கப்பல் எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இந்தியா. ஐஎன்எஸ் தாராகிரி இது ப்ராஜெக்ட் 17A வகையில் 4வது போர்க்கப்பல். இந்த ப்ராஜெக்ட் 17A இதற்கு இன்னொரு பேர் இருக்குது, நீலகிரி அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்டுடைய இன்னொரு பேர். இந்த ஐஎன்எஸ் தாராகிரி அப்படிங்கிறது மும்பையில் மெசகான் டாக் ஷிப்பில்டர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தில் தான் கட்டுறாங்க. இதனுடைய சிறப்புகள் பார்த்திங்கன்னா தாமாக இயங்குகிற ஆற்றல், அப்புறம் எளிதில் கண்டறிய முடியாத வடிவமைப்பு, அப்புறம் தாக்கும் திறன், இதெல்லாமே இருக்குது. அதே மாதிரி வான் இலக்குகள் மற்றும் தரை இலக்குகளை தாக்குற ஏவுகணைகளும் இதில் இடம்பெற்றிருக்கு. இப்போ இந்த ப்ராஜெக்ட் 17 ஆல்ஃபா இந்த திட்டத்துக்கு கீழே மொத்தமாக 7 போர்க்கப்பல்கள் கட்டுறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐஎன்எஸ் நீலகிரி அப்படிங்கிறது, இதை தான் தலைமை கப்பல் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஐஎன்எஸ் ஹிம்கிரி, ஐஎன்எஸ் உதயகிரி, இப்போது ஐஎன்எஸ் தாராகிரி, அப்புறம் ஐஎன்எஸ் மகேந்திரகிரி, அடுத்தது ஐஎன்எஸ் துனகிரி, அடுத்தது ஐஎன்எஸ் விந்தியகிரி, இதெல்லாமே இருக்குது. அடுத்தது பிரகார் என்ற துப்பாக்கியை உருவாக்கிய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான். இவங்க பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக 2000 துப்பாக்கிகளை இந்திய இராணுவத்துக்கிட்ட உருவாக்கி வழங்கியிருக்காங்க. இது என்ன சிறப்பு அப்படின்னா புல்லட் எல்லாம் ரொம்பவே சின்ன புல்லட்டாக இருக்கும், அதனால் ஈஸியாக தாக்குதல் நடத்த முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப வெயிட் இருக்காது. அடுத்ததாக வி-ஷொராட்ஸ் அப்படிங்கிற மிசைல் பற்றி பார்க்கலாம். வி-ஷொராட்ஸுடைய விரிவாக்கம் வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். தமிழில் மிக குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படிங்கிறது. ஒடிசாவில் சண்டிப்பூரில் இதை பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இது மிக குறுகிய தூர ஏவுகணை. இது மனிதரையே எடுத்து செல்கிற திறன் கொண்டது. அடுத்ததாக சில கூட்டு பயிற்சிகள் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். எக்ஸசைஸ் லமிட்டியே அப்படிங்கிறது. லமிட்டியே அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் நண்பர்கள் அப்படிங்கிறது தான். இந்தியா மற்றும் செஷல்ஸ் நாடுகள் இணைந்து இதை மேற்கொண்டிருக்காங்க. இது ஒரு இராணுவ பயிற்சி. இது செஷல்ஸில் தான் நடைபெற்றது. மார்ச் 9லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இந்த ஆண்டு நடைபெறுறது 11வது பதிப்பு. அடுத்தது த சீ டிராகன் 2026 அப்படிங்கிற எக்ஸசைஸ். இது ஒரு பன்னாட்டு கூட்டு பயிற்சி. இது ஒரு கடற்படை பயிற்சி. அமெரிக்கா தலைமையில் நடைபெற பயிற்சி தான் இது. இந்த பயிற்சியில் இந்தியாவும் பங்கேற்கிறோம். இது அமெரிக்காவுடைய குவாம் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றிருக்கு. அடுத்தது எக்ஸசைஸ் கக்கடு அப்படிங்கிறது. இதுவும் ஒரு பன்னாட்டு கடற்படை பயிற்சி. இது ஆஸ்திரேலியா தான் நடத்தியிருக்காங்க. இந்தியாவும் இதில் பங்கேற்கிறது. இது ஆஸ்திரேலியாவில் தான் நடைபெறுது. அடுத்தது எக்ஸசைஸ் வாயு சக்தி அப்படிங்கிறது. இது ஒரு போர் பயிற்சி, அதாவது இது விமானப்படை போர் பயிற்சி. ராஜஸ்தானில் பொக்ரானில் தான் இதை நடத்தியிருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய விமானப்படை தான் இதை நடத்தியிருக்காங்க. ஓகே, அடுத்தது ஐமெக்ஸ் டிடிஎக்ஸ் 2026 அப்படிங்கிற பயிற்சி. இதில் ஐமெக்ஸுக்கு ஒரு விரிவாக்கம் இருக்குது. அது என்னென்னா
அயான்ஸ் மேரிடைம் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது தான். இது இந்திய கடற்படையிலான நடத்தப்படுற ஒரு பயிற்சி. இதில் அயான்ஸுடைய விரிவாக்கம் இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் அப்படிங்கிறது தான். இது ஒரு பன்னாட்டு பயிற்சி. இதில் பங்கேற்ற நாடுகள் என்னென்ன அப்படின்னா பங்களாதேஷ், ஃப்ரான்ஸ், இந்தோனேஷியா, கென்யா, மால்தீவ்ஸ், மொரிஷியஸ், மியான்மர், செஷல்ஸ், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, தான்சானியா, திமோர் லெஸ்தே இந்த நாடுகள்லாம் பங்கேற்றிருந்தாங்க. இது கேரளாவில் கொச்சியில் தான் நடைபெற்றது. அடுத்தது புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பற்றி பார்க்கலாம். சென்னையின் 100 ஆண்டுகள் பழமையான மரங்கள் அப்படிங்கிற புத்தகம், இதை நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து வெளியிட்டிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா சென்னையில் எதெல்லாம் 100 ஆண்டுகள் பழமையான மரங்கள் இருக்கோ அது சம்மந்தமான தகவல்கள் எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குது. சென்னையுடைய 27 இனங்களை சேர்ந்த 57 மரங்கள் குறித்த விவரங்கள் இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் 24 மரங்கள் 200 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வயதுடையவையாக இருக்குது. அப்புறம் 33 மரங்கள் 100லிருந்து 200 ஆண்டுகள் வயதுடையவையாக இருக்குது. அடுத்தது முக்கியமான ஒரு நபர் மரணம் அடைந்துட்டார், அவரை பற்றி பார்க்கலாம். வரலாற்று ஆய்வாளரான K.N. பணிக்கர், அவர் வந்து இப்போ மரணம் அடைந்துட்டார். இவர் கேரளாவை சேர்ந்தவர். டெல்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் வரலாற்று ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. கேரளாவில் இருக்கிற ஸ்ரீ சங்கராச்சாரியா சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக பணியாற்றியிருக்காரு. நம்ம முக்கியமாக தெரிய வேண்டியது இவர் வந்து ஒரு வரலாற்று ஆய்வாளர் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக இந்தியாவின் பத்திரிகையாளரும் முன்னாள் தூதருமான H.K. துவா, அவருமே மரணம் அடைந்துட்டார். இவர் முக்கிய தேசிய நாளிதழ்களுடைய தலைமை ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ், அப்புறம் இந்த ட்ரிபியூன், இதில் எல்லாம் அவர் தலைமை ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. 2001லிருந்து 2003 வரைக்கும் டென்மார்க் நாட்டிற்கான இந்திய தூதராக பணியாற்றியிருக்காரு. அப்புறம் மத்திய அரசுடைய பத்மபூஷன் விருது கூட பெற்றிருக்காரு. கடைசியாக ஒரு ஷார்ட் நியூஸ், அதையுமே பார்த்துட்டு முடிச்சிடலாம். இந்தியா மற்றும் கனடா இந்த 2 நாடுகளும் யுரேனியம் விநியோகம் செய்கிறதுக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அதனால் கனடா நாடு இந்தியாவுக்கு யுரேனியம் வந்து வழங்க போகிறாங்க. அதே மாதிரி 2027லிருந்து 2035 ஆண்டு இதுக்குள்ளாடி அணுசக்தி உபயோகத்திற்கு 2.2 கோடி பவுண்ட் யுரேனியத்தை இந்தியாவுக்கு கனடா வந்து வழங்கும். அதே மாதிரி இந்தியாவும் கனடாவும் ஒரு வர்த்தக இலக்கு வச்சுருக்காங்க. அது என்னென்னா 2030 ஆண்டுக்குள்ளாடி $50 பில்லியன் நமக்கு வந்து 2 நாடுகளுக்கு இடையில் வர்த்தகம் பண்ணணும் அப்படிங்கிற இலக்கு வச்சுருக்காங்க. அதே மாதிரி கனடா வந்து இந்தியாவை நம்புகிறாங்க. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, கனடாவுடைய ஓய்வூதிய நிதி இருக்குல்ல, அதில் $100 பில்லியன் இந்தியாவில் முதலீடு பண்ணுறாங்க. இப்போ ஒரு நாட்டுடைய ஓய்வூதிய நிதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒருத்தங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு அதை வந்து கொடுக்கணும், அது வந்து ரிட்டர்ன்ஸோடு சேர்த்து கொடுக்கணும். அப்படி பார்க்கும்போது ரொம்ப நம்பகத்தன்மையான இடத்துல தான் அந்த அரசு வந்து அதை முதலீடு பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க இந்தியாவில் முதலீடு பண்ணியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூபிஎஸ்சி அகாடமியான கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நிறைய பேர் யூபிஎஸ்சி எக்ஸாமில் வெற்றி பெற்றிருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நீங்கள் நம்ம கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமியில் படிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட் வந்து டெல்லியில், பெங்களூரில், சென்னையில் இருக்குது. சென்னையில் அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல்லும் பார்த்தேன் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.